ராமருக்கு கைங்கரியம் பண்ணினால், இதில் அகம்பனன்னு ஒரு ராட்சசன் அவன் நேராக ராவணன்கிட்ட போய் சொன்னான், இது மாதிரி ஜனஸ்தானத்தில் எல்லா ராட்சசர்களையும் அடிச்சுட்டார் ராமன் ஒருத்தர். அப்படியா, இப்பயே நான் ராமர்கிட்ட சண்டைக்கு போகிறேன்னு கிளம்பினான் ராவணன். இந்த அகம்பனன் சொன்னான், ராவணா, ஒன்னால் ராமரை அடிக்க முடியாது. ஏன்னா நான் பார்த்தேன், நாததானம் சரான் கோரான் விமுஞ்சந்தம் ஸ்லீமுகான்னு. ராமர் அந்த பானம் எடுத்ததையோ தொடுத்ததையோ விட்டதையோ நாங்கள் பார்க்கல. நாங்கள் பார்த்தது ஒன்று தான், ஹன்யமானந்து தற்சைன்யம், பத்தையாக ராட்சசர்கள் அடிபட்டு விழறதான் நாங்கள் பார்த்தோம். ராமர் அம்பை எடுக்கிறத பார்க்குறவனா, இந்த ராமர் அம்பை எடுத்துகிட்டே இருக்காரு, தொடுக்கலையேங்கிறான். தொடுத்ததை பார்க்குறவன் தொடுத்துட்டே இருக்காருக்கவே விடவே இல்லையே நினச்சிட்டு இருக்கான். அவ்வளோ ஸ்பீடு எடுக்கிறது தொடுக்கிறத விட வேகமாக பண்ணுறதுனால அந்த ஸ்பீடில் எடுத்ததையும் பார்க்கல தொடுத்ததையும் பார்க்கல, ராட்சசர்கள் விழுந்ததான் நாங்கள் பார்த்தோம் என்று சொல்ல. அப்படியா, இந்த ராமரை பற்றி தெரிஞ்சுக்கணுமேனு நேராக மாரீச்ச ஆசிரமத்துக்கு வரான். மாரீச்சனுங்கிறது ராவணனுடைய மாமா. அதனால் அங்கே மாரீச்சனுடைய ஆசிரமத்தில் வந்து விசாரித்தான். ராமன்னு ஒருத்தன் வந்து இங்கே ஜனஸ்தானத்தில் ஒரு ராட்சசர்கள்லாம் அடிச்சுட்டான், அவனை பற்றி நீ என்ன நினைக்கிற? ஐயோ, ராமர் பக்கம் போய் போகாத. நான் சின்ன வயசில் அந்த ராமர்கிட்ட சண்டைக்கு போனேன். இவன் ஒரு அம்பி தானே நினச்சினேன். இவன் குட்டி ஒரு அம்பி. அந்த அம்பிக்கு ஒரு தம்பி வேற ஒருத்தன் வந்திருக்கான். 2 பேருமா வந்தார்கள், சிக்கி கனக மாலையா. அந்த குட்டி ராமன் ஒரு குட்டி வில் எடுத்து ஒரு குட்டி அம்பை போட்டான். அந்த அடித்த அடியில் நான் மாரீச்சன் ராட்சசனாக இருந்தவன் மாரீச்ச ரிஷியாக மாறிட்டேன். தாடியெல்லாம் வச்சுருந்து. ஏன்னா அந்த ரிஷி வேஷம் போட்டால் ராமர் அடிக்கிறது இல்லைன்னு வேஷத்தை மாற்றின்னு விட்டேன். அப்புறம் அங்கே ஜனஸ்தானத்தில் வந்த பிறகும் ராமர்கிட்ட வந்து கொஞ்சம் வாலாட்டினேன். அப்பையும் என் கூட வந்த 2 ராட்சசலை அடித்தா என்னை விட்டுட்டாரா. அதுலேருந்து நான் மாரீச்ச ஆசிரமம் போட்டுன்னு உக்காந்துருக்கேன். ஆசிரமம் தான் மாரீச்ச ஆசிரமம். உள்ளுக்குள்ளே எல்லாம் வம்பு தான் நடக்கும். ஜப்பான்லாம் ஒன்றும் நடக்காது. எல்லா ஒரு பத்திரிக்கையும் வரும், அந்த எல்லா ஒரு வம்பெல்லாம் பேசிகிட்டு இருப்பாள். அதனால் நீ அந்த பக்கம் போய் படுக்காத. நீ பேசாமல் ராமரை பாட்டு இங்கே சௌக்கியமாக இருக்கட்டும், ஜனஸ்தானத்தில் நீ பாட்டு லங்கையில் சௌக்கியமாக இருக்குன்னு நல்ல வார்த்தை சொல்ல ராவணன் நல்லவனாக திரும்பி போயிட்டான். கொஞ்சம் நேரத்தில் சூர்பனகை வந்தால் அவன் மொயின்னு கத்துறான். கத்தினா ஒன்று முகத்தை பார்த்து அடையாளம் தெரிஞ்சிக்கலாம், அல்லது குரலை பார்த்து அடையாளம் தெரிஞ்சிக்கலாம். மூக்கு காது இல்லாமல் முகத்தை பார்த்தும் அடையாளம் தெரியல, மூக்கு பார்த்தாலும் குரல் போடுறதுனால மொயின் கத்துறாளா, அப்பயும் அடையாளம் தெரியல. யாருன்னு கேட்குறான் ராவணன். நான் தான் சூர்பனை கேட்குறான். அவன் புரியவே இல்லை ராவணனுக்கு. கடைசியில் நீ என்ன ராஜ்யம் நடத்துகிற? ஓ ராஜ்யத்தில் வந்து ஒருத்தன் வந்து 14,000 ராட்சசர்களை வதம் பண்ணியிருக்கான். நயனாபியாம் பிரசுப்தோப்பி ஜாகர்த்தி நேச்சக்ஷுஷா, கண்ணால் தூங்கினாலும் அங்கங்கே ஸ்பை வச்சு கவனிக்க வேண்டாமா? நீ என்ன ராஜ்யம் நடத்துகிற? இங்கே சூர்பனக கதையை கொஞ்சம் மாற்றி சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, அந்த ராமருக்கு கூட ஒரு பொண்ணு வந்திருக்கா. நெய்வதேவி நகந்தர்வி நயட்சி நச்சபன்னகி நெய்வம் ரூபா மகாநாரி திருஷ்டபூர்வா மகீதலே. அழகான ஒரு பொண்ணு வந்திருக்கா, சீதைன்னு பேர். ஓ அரண்மனையிலையும் வச்சுருக்கேன். அந்த புறத்தில் பலவிதமான ஸ்திரீகளை, நாகஸ்திரீகள், யட்சஸ்திரீகள், கந்தர்வ ஸ்திரீகள்னு எல்லாம் குரங்கு மாதிரி இருக்கு. இந்த சீதையை பார்த்தா எல்லாம் குரங்கு மாதிரி ஆயிடுச்சு. இந்த சீதை அவ்வளோ அழகாக இருக்கா. இது மாதிரி ஒரு பெண்ணை நான் பார்த்ததே இல்லை. அந்த சீதையை நான் உனக்கு கொண்டு வரணும்னு போகும்போது தான் அந்த ராமனுடைய தம்பி லட்சுமணன் என் மூக்கையும் காரியம் அறுத்து விட்டான். அந்த ஏன்னா ராவணன் எதில் வீக்குன்னு தெரியும். அதனால் அந்த சீதையை அபகரித்தா ராமன் கையால் ஆகாதவன் ஆயிடுவான். அப்போ ராமனை ஈஸியாக அடிச்சுடலாம் என்று சூர்பனகை சொல்ல, அடுத்த க்ஷணம் உடனே ராவணன் மறுபடியும் வண்டியை போட்டு நேராக மாரீச்ச ஆசிரமத்துக்கு வரான். மாரீச்ச ஆசிரமத்தில் வந்து ராத்திரி நேரமாக இருக்குது. அதனால் கதவை தட்டுறான். மாமா 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 மாமான்னு கதவை தட்டினா இந்த மாரீச்சன் காதில் ராமா 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 ராமான்னு காதில் விழுது. இன்னும் பயந்து போதி இழுத்து போச்சுன்னு தூங்குறான். யாருன்னு கேட்டான். நான் தான் ராவணன். எதில் வந்திருக்க? ரத்தத்தில் வந்திருக்கேன். எப்படி வந்திருக்க? ரத்னத்தை போட்டுன்னு வந்திருக்கேன். இந்த ரான்னு சொல்லாதரா, எனக்கு இந்த ரான்னு சொன்னாலே உடம்பு எரியிறது. ரக்காராதீனி நாமானி ராமத்ரஸ்தஸ்ய ராவணாம் ரத்னான்னு ச ரதாஸ்தைவ வித்ராசம் ஜனயந்தி. இந்த ரா என்கிறது அக்னி பீஜமான அக்ஷரம். இதை கண்டாலே ராட்சசர்களுக்கெல்லாம் பயம். ராட்சசாலேயே பெரிய ராட்சசன் பிரம்ம ராட்சசன். இந்த பிரம்ம ராட்சசன் தான் மாரீச்சன். இந்த பிரம்ம ராட்சசனுக்கு ராமநாமம் கிட்ட வந்தால் நிற்க முடியாது. அதனால் அவன் அப்படியே உடம்பு நடுங்கிறது, வாயிலிருந்து நாக்கு வெளியில் தளர்றது, கண்ணு சொருகிறது, ஓஷ்டல் அப்படியே
நான் உதரெல்லாம் காஞ்சி போயிடுதான், அவர் தடவிக்கிறான் நான் மாரீச்சன். அதெல்லாம் வர்ணிக்கிறார். ஓஷ்டவ் பர்லிகன் சுஷட் இன்னும் வர்ணிக்கிறார் வால்மீகி. இது மாதிரி ரான்னு ராமரை பற்றியோ இந்த பேச்சையே பேசாத. அதுதான் தமிழில் அந்த குழந்தைகளுக்கு வராது. ராமா சொன்னால் லாமாங்கும். அதுக்காக தான் ஈன்னு ஒன்று போட்டு ராமன் அப்படிலாம் சொல்கிறது வழக்கம். அந்த போதேந்திர சுவாமிகள் என்ன பண்ணினார், பெரம்பூர்னு ஒரு கிராமம் இருக்குது மன்னார்குடிக்கிட்ட, நன்னிலம் பக்கம். அங்கே காவேரியில் குளிக்கிற இடத்துல ஒரு பிரம்மரட்சஸ் இருந்து எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு இருந்தது. எல்லாரும் போதேந்திர சுவாமிகள்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ண, அதை பிரம்மரட்சஸா எந்த ரட்சஸாக இருந்தாலும் ராமநாமத்தை சொன்னால் ஓடி போயிடும், கவலைப்படாதீங்கன்னு அந்த ஊர் ஜனங்களை வச்சுட்டு ராத்திரி முழுக்க அங்கே அகண்ட நாமம் பண்ணினார். ராம 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 ராம். இது அகண்ட நாமம். இந்த நாமம் எங்கள் ஊர்லேயும் நடக்கும். பெரியசாமி தாத்தான்னு ஒருத்தர், எங்கள் ஊர் கடையநல்லூர்னு பேர். அங்கே அகண்ட நாமம் இருக்கும். ராத்திரி முழுக்க அகண்ட நாமம் நடக்கும்போது மைக்கில் ஒருத்தன் சொல்லுவான். பாக்கி பேர்லாம் சொல்ல மாட்டான், வெளியில் உட்காந்து விளையாண்டுட்டே இருக்கும். சொல்லிகிட்டே இருக்கும் ராம 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 அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது சுண்டல் வருது, ராம 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 மைக்கில் அவன் சொல்லுவான். உடனே சுண்டல் வருதுன்னு சொல்லும்போது உடனே நாங்களாம் உள்ளுக்குள்ள போய் உட்காந்துப்போம். சுண்டல் வாங்கிட்டு கொஞ்ச நேரம் ராமராமா சொல்லிட்டு திருப்பி விளையாட வந்துடுவான். மறுபடியும் ராம ராம டீ வருது, ராம ராம. ராத்திரி முழுக்க அகண்ட நாமம் நடக்கும். பிரசாதமும் கொடுப்பா. ராம 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 ராமன்னு இந்த போதேந்திரால் அகண்ட நாமத்தை சொல்லி அந்த பிரம்மரட்சஸை ஓட்டினார். அதுக்கு ப்ரூஃப் வேணும். என்ன பண்ணணும்னா, அந்த பிரம்மரட்சஸ் கிளம்பும்பொழுது அங்கே ஒரு அரச மரம், அந்த அரச மரத்தை கலையை உடச்சிட்டு அப்படியே கிளம்பிடுச்சு. அப்படி ராமநாமத்தை சொன்னோம்னா எந்த பிரம்மரட்சஸு எந்த துஷ்ட சக்திகளும் நம்மக்கிட்ட நெருங்காதுன்னு காட்டினார். இங்கே மாரீச்சன் நடுங்கிறான், இந்த ராமநாமத்தை சொல்லாத. என்ன விஷயம் கேட்டான், நீ நான் சொன்னதை கேட்கணும். ஒரு மானா போய் சீதை கிட்ட போய் நிற்கணும். உன்னை பிடிச்சி தரணும்னு சீதை சொல்லுவா. உடனே உன்னை பிடிக்கிறதுக்கு ராமர் வருவார். நீ ரொம்ப தூரம் இழுத்துட்டே போயிடு. உன்னை பிடிக்க முடியலன்னு ராமர் உன்னை அடிப்பா. அடிக்கும்பொழுது நீ என்ன சொன்னோம், சீதே லக்ஷ்மணான்னு ராமர் குரலை நீ கத்திட்டு நீ வந்துடு, உனக்கு என்னுடைய ராஜ்யத்தை பாதி கொடுக்குறேன். நான் ராமனுக்கே திரும்பி வரமாட்டான்னு ராமர்கிட்ட ஒரு அடி வாங்கினா அப்பயே போயிடுவான். அப்படி நான் சொன்னதை கேட்கலன்னா இப்போ நான் உன்னை வதம் பண்ணுவேன்னு கத்தியை உருவினான். மாரீச்சன் பார்த்தா நமக்கு டைம் ஆகிடுத்து போல இருக்குது. இங்கே ராவணன் கையால் சாகணும் அல்லது ராமர் கையால் சாகணும். இந்த அசத்து கையால் சாத்தா ஒரு நரகம்தான் கிடைக்கும், ராமர் கையால் போனால் மோட்சம் கிடைக்குமேன்னு இந்த மாரீச்சன் ஒரு மானா ஆகி சீதை ஆசிரமத்துக்கிட்ட சஞ்சரிக்க நல்ல தங்கமான மான், ரத்னங்கள்லாம் பொதிச்சிருக்கு, வெள்ளி கொம்பு, நாக்க நீட்டுறது. அவனை பார்த்து மிருகங்கள்லாம் வருது, அதை அடித்து திங்கணும்னு தோன்றது. ஆனால் கண்டுபிடிச்சிடுவாளே ராட்சசன்னு ஆசையாக இருந்தவிட வாயை மூடி நிற்கிறான். சீதை பார்த்தாலும் ஆச்சரியமான மானை பார்த்துட்டு ஆகூயாகூயச்ச புனக தம் மிருகம் சாது வீட்சதே ஆகச்ச சீக்கிரம் வை ஆரியபுத்திரா சகானுஜா ஆகூயாகூயச்ச புனக ஆதா சீக்கிரம் வாங்கோ ஆரியபுத்திரா. இங்கே அற்புதமான ஒரு மான் இருக்குது. உடனே இந்த மானை நம்ம பார்த்துட்டே இருக்கணும். மானை பார்க்குறதுக்கு ராமரை கூப்பிட போயிட்டோம்னா மான் எங்கேயா போயிடுதுன்னா என்ன பண்ணுறது? அதனால் ஒரு கண்ணால் மானையும் பார்த்துட்டு ராமரையும் கூப்பிட்றாளாம். இது தெரிஞ்சுக்கணும் நம்மளும். சில பேர் தீபாராதனை நடக்கும்போது தீபாராதனை பார்க்க வாங்கணும், அவளை கூப்பிட போவா, அவள் இந்த வரையும் சொல்லுவா, கடைசியில் அவளும் வரமாட்டா, இவாளும் பார்க்க மாட்டா. அதனால் தீபாராதனை பார்க்கும்போது எப்படின்னா அவள் தீபாவளியை பார்த்துட்டே வாங்கணும், எல்லாரையும் கூப்பிடணும். ஆனால் ஒரு கண்ணால் மானையும் பார்த்துட்டு ராமரையும் கூப்பிட ராமர் வரார். நீங்கள் ஒண்டிய வராதிக்கோ சகானுஜா லட்சுமணியும் அழிச்சுன்னு வாங்கோ என்று சொல்ல ராமரும் லட்சுமணன் பார்க்குறார். ராமரையும் ஆச்சரியமாக பார்க்குறாரு. ஆச்சரியமாக தங்கமான் முடிவுலையும் நான் பார்த்ததே கிடையாதுன்னு பார்க்குறார். அப்போ தான் லட்சுமணன் சொன்னான், அண்ணா இது மான் இல்லைன்னா மாயைஷாகீன சம்சயகா ஜெகத்யாம் ஜெகதீநாதா. ராமர் அழகாக கூப்பிட்டான் லட்சுமணன். ஜெகதீநாதா, உலகத்தை படைச்சவர் நீங்கள் தானே, இது மாதிரி மானை நீங்கள் படைச்சிருக்கீங்களோன்னு கேட்டான். ஜெகதீநாதா, அதுவும் சாதாரண மாயை இல்லை, மாரீச்சனுடைய மாயன்னு எனக்கு தோன்றது. நான்
சீதை பார்க்கும்பொழுது மானா தெரிகிறதே தவிர லக்ஷ்மணன் பார்க்கும்பொழுது அவன் மாரீச்சனாக தான் தெரிகிறான். இதுதான் ஆதிசங்கரர் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, பாஷ்யத்தில் அஞ்ஞானிகளுக்கெல்லாம் உலகம் தெரிகிறதே தவிர ஞானிகளுக்கு உலகம் தெரியாது, பிரம்மன் தான் தெரியும். எப்படிடான்னா, லக்ஷ்மணனுக்கு மாரீச்சன் தெரிஞ்சான், சீதைக்கு தான் மான் தெரிஞ்சிச்சு. அதனால் நீங்கள் இந்த மானை பார்க்காதீங்க, மண்ணியோட ஆசிரமத்துக்குள்ளே போங்க, இன்னும் சீதையாக அதை பிடிச்சி தாங்கோங்கிறான். ராமர் சொன்னார், லக்ஷ்மணா எனக்கு என்ன மாரீச்சன் தான் பயமா? மானாக இருந்தால் பிடிக்கிறேன், மாரீச்சனாக இருந்தால் அடிக்கிறேன், எப்படியும் எனக்கு பிரயோஜனம் உண்டுன்னு ராமர் கிளம்புறார். ராமர் கிளம்புறதை பார்த்து கம்பன் ரொம்ப வருத்தப்படுறான். மந்திரத்து இளையோன் சொன்ன வாய்மொழி மனத்திற்கொள்ளான், சந்திரர்க்கு ஓமை சான்ற வதனத்தால் சலத்தை நோக்கி, சிந்துரப்பவளச் செவ்வாய் முருவலன் சிகரச் செவ்வி, சுந்தரத்தோழினான் அம்மானினை தொடரலுற்றான், மந்திரத்து இளையோன் சொன்ன வாய்மொழி மனத்திற்கொள்ளான். ஒரு மந்திரியாக இருந்து லக்ஷ்மணன் சொன்னானே, அவன் சொன்னதை கேட்கக்கூடாதோ? ஏன் கேட்காம போனான்னா, சந்திரர்க்கு உவமை சான்ற வதனத்தால், சந்திரன் மாதிரி முகம் சீதைக்குன்னு சொல்லலை, சந்திரருக்கு உவமை சான்ற, சந்திரனுக்கு எப்படி இருக்கான்னா சீதை மாதிரி இருப்பான்னு சொல்லணும். அப்படி அழகான முகத்தோடைய சீதை ஒரு ஆசைப்பட்டலாம், ஒரு சின்ன ஆசை. கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆச்சு, வெட்டிங் சில்வர் ஜூபிலி வெட்டிங் டே. இத்தனை நாள் கல்யாணம் ஆச்சு, இத்தனை நாளைக்கு அதை கொண்டா சீதை கேட்கவே இல்லையா. இன்றைக்கி தான் இந்த மானை பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லியிருக்கா. அதனால் அந்த சீதை ஒன்று ஆசைப்பட்டால் அதை வாங்கி கொடுக்கலன்னா நான் ஒரு புருஷனா அப்படின்னு நினச்சின்னு ராமர் கிளம்புறார். சிந்துர பவளச் செவ்வாய் முருவலன். ராமர் அப்படி நடந்து போயின்னு இருக்கும்பொழுதே இந்த ஆசிரமத்து தூணை பிடிச்சிட்டு அந்த செவுத்து அந்த சின்ன ஓரமாக காலை வச்சுட்டு சீட்டை இப்படி எட்டி பார்க்குறான். 10 ஸ்டெப்பு போன ராமர் அந்த வில்லோடு சேர்ந்து திருப்பி சீதையை பார்த்து சிரித்தாராம். ஏன் சிரித்தார்னு ராமருக்கு தான் தெரியும். இனிமேல் இந்த முகத்தை 10 மாதம் கழிச்சு தான் பார்க்க போகிறான். அதனால் சிந்துர பவளச் செவ்வாய் முருவலன் ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டும், சுந்தரத்தோழினான் அம்மானினை தொடரலுற்றான். அந்த மானை துறைச்சிட்டு போகிறார் ராமர். இந்த மான் ராமரை இழுத்துன்னு ரொம்ப தூரம் போயிடுச்சு. ராமர் ரொம்ப டயர்டாக இருக்கே, கொஞ்சம் ஜலம் குடிக்கலாம், ஜலத்தை குடிப்பார், பக்கத்தில் நிற்கும். ஜலத்தை குடிக்க விடலை, இவ்வளோ பக்கத்தில் இருக்கும்போது விடக்கூடாதுன்னு அதை பிடிக்கலாம். அந்த ஜலத்தை விட்டுட்டு பார்த்தா அக்கறையில் நிற்கும். இப்படி இழுத்துன்னு ரொம்ப தூரம் போக உடனே பானத்தை எடுத்து தொடுத்தார், விட்டார். சப்ராப்த காலம் ஆஜ்ஞாய சகார ததஸ்வனம். உடனே அவனை அந்த பானம் அடித்த அடியில் தாள மாத்திரம் மதோத்புளுத்தியங்கிறார். பணமர அளவுக்கு துள்ளி குதித்து விழும்போது மாரீசனாக விடுறான். விழும்பொழுதே அவனும் ஒரு சத்தியசந்தனாக இருக்கான் பாருங்க, சொன்ன வாக்கியத்தை கேட்கறதுக்காக சீதே லக்ஷ்மணான்னு ராமர் மாதிரியே குரல் கொடுத்துன்னு விழுந்தான். விழுந்தோடனே இந்த ராமர் இந்த குரலை கேட்டார். ஏதோ பிளான் பண்ணி 2 பேராக வந்திருக்கா போல இருக்கு. விடுறவன் அப்படியே அடிபட்டு ஐயோன்னு கத்தின்னு விழணும், இல்லை சீதையே லக்ஷ்மணான்னு விழுந்தால் கூட பரவாயில்ல, ஏன் மாதிரி ஏன் குரலை கொடுத்துன்னு விடுறான், இதில் சூழ்ச்சி இருக்கே, இதை கேட்டு லக்ஷ்மணன் வராமல் இருக்கணுமேனு கவலைப்பட்டே ராமர் வேறொரு மானை பிடிச்சின்னு வரார். அதுக்குள்ளே இந்த வார்த்தையை கேட்ட சீதாதேவி லக்ஷ்மணரை பார்த்து, அண்ணா கூப்பிட்றாரு, ஏதோ ஆபத்து, சீக்கிரம் போங்கோ. ஆனால் ஒரு பதிவிரதைக்கு அப்படி தான் தோணும், ஏதோ ஆபத்து, 2 பேர் தான் அண்ணாவும் தம்பியும் வந்திருக்கா, அண்ணாவோட குரலை கேட்குறது, அப்போ யாரும் ஹெல்ப்புக்கு இல்லைன்னா என்ன பண்ணுவா, சீக்கிரம் போங்கோன்னா. உடனே லக்ஷ்மணன் சொன்னார், பன்னகாசுர கந்தர்வ தேவ தானவ ராட்சசேகி அசக்கியஸ்தவ வைதேகி பர்த்தா ஜெயித்தும் ந சம்சயா. உலகத்தில் எங்கள் அண்ணாவை ஜெயிக்கிறதுக்கு உலகத்தில் யாருமே இல்லை, மன்னி நீங்கள் கவலைப்படாதீங்கோ, இது யாரோ ராமரை மாதிரி குரல் கொடுக்குறா, ராமருடைய ஒரிஜினல் குரல் இல்லை. சொன்னாலும் சீதைக்கு அது ஒத்துக்க முடியல. நீ பரதன் நினச்சி நீ என் கூட வந்திருக்கேன்னு தெரியறது, ராமர்களை காட்டில் ஏதாவது ஆபத்தில் மாட்டி விட்டுட்டு என்னை பிடிச்சி பரதன்கிட்ட கொண்டு கொடுக்கலான்னு நினைக்கிறையா? அதெல்லாம் நினைக்காது, இப்பொழுதே நான் போய் அக்னியில் போய் விடுறேன் அல்லது கோதாவரியில் போய் விடுறேன் என்றெல்லாம் சீதை சொல்ல, அடுத்த க்ஷணம் தேவர்களே நீங்கள் சாட்சின்னு சொல்லிட்டு கிளம்புறான். கிளம்பும்போது ஒரு வார்த்தை சொன்னான், சுமுகி மம சுமித்ரா சத்தியமம் வாயதாசீஹி ததபஜம் அவிதர்க்கம் மாத்ரு சம்பர்க்க சௌக்கியம் அகக விதி விபாகாத் வியாகரந்தி துருக்திம் தொமசி விபின மத்தியே மத்தியமாம் வாபி ஜாதா. இப்பையும் உங்களை அம்மாவாக நினைக்கிறேன், இதுக்கு முன்னாடி உங்களை அம்மாவாக தான் நினச்சேன். இத்தனை நாளைக்கு எந்த அம்மாவாக நினச்சேன்னா எங்கள் சொந்த அம்மா சுமித்திர அம்மாவாக நினச்சேன். இப்போ கடுமையான வார்த்தையை சொல்கிறேலேம்மா,
இப்பயும் அம்மாவாக நினைக்கிறேன், கைகேயி அம்மாவாக நினச்சிக்கிறேன். தொமசி விபின மத்தியே மத்தியமாம் வாபி ஜாதா அப்படி சொல்லிட்டு தேவர்களை சாட்சி வச்சுட்டு கிளம்பிட்டார். இந்த லக்ஷ்மண் ரேகா போட்டார் அப்படிலாம் சொல்கிறது அதெல்லாம் வேறு புராணத்தில், வால்மீகி ராமாயணத்தில் கிடையாது. லக்ஷ்மணன் கிளம்பின உடனே ராவணன் வரான். ராவணனுக்கு ராமர்கிட்டையும் பயம், லக்ஷ்மணர்கிட்டையும் பயம், சீதைகிட்டையும் பயம். அதனால தான் சொந்த ரூபத்தில் வராமல் ஒரு சன்னியாசி வேகத்தில் வரான். சன்னியாசி வேகத்தில் வந்து பவதி பிக்ஷாம் தேகின்னு கேட்க, பிராமணஸ்ச அதிதிச்சேஷ அனுப்தோகி சபேதமாம். ஒரு அதிதி வரும்பொழுது அவருக்கு கவனிக்கணும், இல்லைன்னா அவர் சபிச்சுடுவார். அது மாதிரி தான் இந்த சகுந்தலை என்ன பண்ணினால், துஷ்யந்தனையே நினச்சிட்டு துர்வாசரை கவனிக்காமல் விட்டுட்டான். துர்வாசரை சபிச்சுட்டார். எந்த கணவனை நினச்சிட்டு என்ன மறந்தையோ அந்த துஷ்யந்தன் உன்னை மறக்கட்டும்னு. அது மாதிரி ஏதாவது சாபம் விட்டுருவாரோ பயந்துண்டு அர்க்கியம் பாத்தியம் இதெல்லாம் இருக்குது. எங்கள் ஆத்துக்காரர் வெளியில் போயிருக்கார், கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவார் என்று சொல்ல, அம்மா இந்த காட்டில் தனியாக இருக்கே உனக்கு பயமா இல்லையா? இந்த ராமரை விவாகம் பண்ணிட்டு என்ன கட்டின என்ன சௌக்கியத்தை அடைஞ்ச? நான் யார் தெரியுமா? நான் தான் லங்காதீஸ்வரன் ராவணன் அப்படின்னு தன்னுடைய 10 தலையும் 20 ஈயும் காமிச்சான். உடனே அவன் பயப்படாமல் சொன்னால், ராமர் வந்து ஒரு கருடன்னா நீ ஒரு கோழி மாதிரி, ராமர் ஒரு மயில்னா நீ வான்கோழி மாதிரி, ராமர் ஒரு சமுத்திரம்னா நீ ஒரு குட்டை மாதிரி. நீ ராமரை பத்னியான என்னை அடைஞ்சா எப்படி இருக்குன்னா, அட்சி சூச்சியா பிரமதிசி ஜிக்வயா லேடி சற்றுணம். ஒருத்தன் வந்து இந்த சூச்சினா அந்த ஊசி இருக்கே அது ஷார்ப்பாக இருக்கான்னு அது குத்தி பார்க்கறதுக்கு பேப்பரில் ஏன் குத்தி பார்ப்பான். சரி, ஒருத்தன் என்ன பண்ணால் இது நல்லா ஷார்ப்பாக இருக்கான்னு கண்ணில் குத்தி பார்த்தா எப்படி இருக்கும், அது மாதிரி இருக்கு. அட்சி சூச்சியா பிரமதிசி, கத்தி நன்னா இருக்கா ஷார்ப்பாக இருக்கான்னு என்ன பண்ணணும், ஒரு வேறு ஏதாவது இதை நறுக்கி பார்க்கணும். ஜிக்வயா லேடி சற்றம், நாக்கில் நறுக்கி பார்த்தாலாம். அது மாதிரி நீ பண்ணுற காரியத்துக்கு அவசச்ச சிலாம் கண்டே கல்லை கட்டுண்டு சமுத்திரத்தை கடக்கலான்னு நினைக்கிறேன், அல்லது எரியக்கூடிய அக்னியை வஸ்திரத்தினால் அணைக்கலான்னு நினைக்கிறேன், நட்டு வச்ச சூளத்தில் நடக்கலாம்னு நினைக்கிறேன். இது மாதிரி நினைக்கிறேன். நீ என்னை வந்து அடைஞ்சா என்னெல்லாம் மிரட்டினாலும் அவன் பயப்படலை. அப்படியே சீரியை தூக்கி தேரில் வச்சுருந்தான். தேர் கிளம்புறது. ஆமந்திரயே ஜனஸ்தானே கன்னிகாரான் சுபுஷ்பிதான் க்ஷிப்ரம் ராமாய சம்சத்வம் சீதாம் ஹரதி ராவணஹா மால்யவந்தம் சிகிரணம் வந்தே பிரஸ்ரவணம் கிரிம் க்ஷிப்ரம் ராமாய சம்சத்வம் சீதாம் ஹரதி ராவணஹா. அந்த மரங்களையும் மலைகளையும் கூப்பிட்டு ராவணன் சீரி அபகரிக்கான் ராமர்கிட்ட சொல்லும்பொழுது இந்த வார்த்தையை கேட்ட ஜடாயு அங்கேன்னு வந்தார். அப்படியே ஜட்டாயு பறந்துட்டே வந்தவர், ராவணா நீ சின்னவன் தான், நான் வயசானவன், இருந்தாலும் முடிஞ்சால் மோதிப்பார், நான் இருக்கிற பர்யந்தம் சீதையை கொண்டு போக முடியாதுன்னு யுத்தம் பண்ண ஆரம்பித்தார். அடித்த அடியில் ராவனுடைய 10 கை 20 கையும் வெட்டினார். அவனுடைய குதிரையை வதம் பண்ணினார், சாரதியை வதம் பண்ணினார். சாமரம் படுறதுக்கு 2 ஆள் இருந்தால் அவனையும் வதம் பண்ணி தேரையும் உடச்சி ஒத்தாலாம் நிறுத்திட்டார். ராவனுக்கு ஒன்றும் பண்ண முடியல. எந்த யுத்தத்தை ராமர் வானர சைன்யத்தோட லக்ஷ்மணனோட பண்ணினாரோ அதை அழகுனாலேயே பண்ணிவிட்டார். இவர் ராவணன் பார்த்தான், இவரை ஜெயிக்காமல் போக முடியாது போல இருக்கேன்னு இவருக்கு என்ன பவர்னு கவனித்தான். அந்த ரெக்கை பறந்துன்னு வரார், அதுதான் பவர்னு. அந்த ரெக்கையும் அழகுந்தான் பலம்னு தெரிஞ்சின்ற அவன் அடுத்த க்ஷணம் வாழை உருவினான். சந்திரஹாசன்னு சிவன் கொடுத்த வாளால் அவருடைய ரெக்கையும் அவர் அழகையும் காலையும் வெட்டி கீழே தள்ளினான். உடனே சீதாதேவி அந்த ஜட்டாயுவை தொட்டு ராமர் வர பரியந்தம் உயிர் இருக்கட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணினாள். அதன்பிறகு தேர் இல்லாதனால தன் தோல்லையே தூக்கிட்டு போகிறான். இந்த ராவணனுக்கு ஒரு சாபம் இருக்குது, எந்த பெண்ணையாவது காம புத்தியோட தொட்டால் உன் மண்டை வெடிக்கும்னு. அப்படி சாபம் இருந்தும் சீதையை தொட்டு தூக்கினானே ஏன் மண்டை வெடிக்கலேன்னா, அதனால தான் இங்கே வால்மீகி சொல்கிறார், புதக்கே ரோஹிணி புதன் ரோஹிணியை தூக்கின மாதிரி தூக்கின்னு போகிறான்னா. புதன் யாருடான்னா சந்திரனுடைய பையன், ரோஹிணி சந்திரனுடைய மனைவி. ஒரு பையன் அம்மாவை தூக்கிட்டு போகிற மாதிரி தன் மனசை கண்ட்ரோலாக வச்சு தூக்கிட்டு போகிறாங்கிறத இங்கே வால்மீகி 2-3 இடத்துல சொல்கிறார். கிரகக்கே ரோஹிணியும் இவன் அப்படி தோளில் வச்சுட்டு ஆகாச மார்க்கமாக போகிறான். அப்போது ஒரு இடத்துல 5 வானர்கள் இருக்கிறத பார்த்துட்டு தன் ஒரு சைடு நகையை கட்டி ஒரு மூட்டையாக கட்டி போடுறாள் சீதாதேவி. இதை ராவணன் கவனிக்கலை. சமுத்திரத்தை தாண்டி அசோகவனத்தில் லங்கை சீதையை கொண்டு வச்சான். இங்கே ராமர் திரும்பி வரார். ராட்சசம் மிருகரூபேன சரந்தம் காமரூபினம் நிகத்திய ராமோ தூர்ணம் பதி நிவர்த்தத. ராமர் திரும்பி வரும்பொழுது குரூரஸ்வனோத கோமாயுகோ வினநாதாஸ்ய பிருஷ்டதா. கெட்ட சகுனம், நரி ஊழ இடுறது, பட்சியெல்லாம் கச்சாமச்சான்னு கத்துறது. ஆஹா, கெட்ட சகுனம் ஏற்படுறதே.
லக்ஷ்மணன் வராமல் இருக்கணுமே நினச்சிட்டு இருக்கும்போதே லக்ஷ்மணன் வந்துவிட்டான். கொண்டு லக்ஷ்மணா இப்படி வந்துட்டு ஏப்பா சீதையை விட்டுட்டும், இல்லை மண்ணி கொஞ்சம் ஓவராக பேசிட்டான். ஸ்திரீகள் அப்படி தான் பேசுவா, இன்னும் நான் சொன்னதை கேட்கலையேங்கிறா. அப்படி சொல்லி அவனை திட்டினா கூட அவனையும் சேர்த்து அழிச்சுட்டே வரார். அழிச்சுன்னு பார்த்தா சமீட்சிய சூன்யம், ஆசிரமம் சூன்யமாக இருக்குது. ஒருவேளை எங்கே பழம் பறிக்க போயிருக்காளோ பூ பறிக்க போயிருக்காளோ ஒவ்வொரு மரமாக பார்க்குறார். விருட்சாத் விருட்சம் பிரதாபன் சஹா கிரீஷாபினதான் நதீன் பப்ராம விலபன் ராமஹா சோகபங்கா அர்ணவப்ளுதா. மரத்தை பார்த்து கேட்குறார், மலையே மரணே களியே, அங்கே இருக்கிற மரங்களையும் செடிகளையும் கொடிகளையும் மிருகங்களையும் கேட்டால் எதுவுமே பதில் சொல்லலை. ஒருவேளை கோதாவரிக்கு போயிருக்காளான கோதாவரியில் பார்த்தா கோதாவரி கேட்குறது, ஏ ராமா சீதை இல்லாமல் வந்திருக்கேன். இப்படியே சுற்றி சுற்றி அலைஞ்சி ராமர் மயக்கம் போட்டு விழுந்துவிட்டார். மயக்கம் போட்டு விழுந்தவனே லக்ஷ்மணன் தண்ணியை தெளித்து எழுப்பினோடனே ராமருக்கு எல்லாம் மறந்து போயிடுது. கேயூயம் அப்படிங்கிறார். நீங்கள் யாருன்னு லக்ஷ்மணனை பார்த்து கேட்குறார். லக்ஷ்மணனை பார்த்து யாருன்னு கேட்டோடனே லக்ஷ்மணனுக்கே புரியல. ஓ எல்லாம் மறந்து கொடுத்து போலக்கே ராமருக்கு தெரியலையா என்ன? ரகுநாதநாத கிமிதம் பிருத்யோஸ்மி தே லக்ஷ்மணா, உங்களுடைய பிருத்தியன் நான் லக்ஷ்மணன், நீ என்னுடைய தாசனா? இப்போ நான் யார்? கோகம் வத்சச ஆர்யேவிஹி பகவான் தாசோஸ்மி தே லக்ஷ்மணா, உங்களுடைய தாசன் நான் லக்ஷ்மணன், என்னுடைய சுவாமி நீங்கள். சரி, ரெண்டு பேரும் இந்த காட்டில் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? கிம் குருமோ விஜனே வனே ததயிதோ தேவி சமன் விஷயத்தே. இந்த காட்டில் தேவியை தேடின்னு இருக்கோம். தேவியா? யார் தேவி? கா தேவி ஜனகாதிராஜதனயா ஜானகி குவாசிமே. ஜனகராஜகுமாரி சீதாதேவியை தேடுறோன்னே ஞாபகம் வந்துட்டு ஜானகின்னா மறுபடியும் மயக்கம் போட்டு விழுந்துவிட்டா. இப்போ லக்ஷ்மணுக்கு எழுப்படுறதா இல்லையா தோணலை. எல்லாம் மறந்து போகிறது எப்படி சமாளிக்கணுமேனு மறுபடியும் லக்ஷ்மணனை அந்த ராமருக்கு ஜலம் தெளித்து அழிச்சுட்டு போகிறார். ராமர் அப்படியே சூரியனை பார்க்குறார். சூரிய பகவானே, எல்லா கர்மாக்களுக்கும் சாட்சி நீங்கள் தானே, எங்கள் சீதாதேவி எங்கே இருக்கா சொல்லுங்கோ. ஆதித்யபோ லோக கிருதா கிருதஜ்ஞ லோகஸ்ய சத்யாமிருத கர்ம சாட்சின்னு. உலகத்தில் தெய்வம் இல்லையே சொல்கிறவனுக்கும் பிரத்யட்சமாக காட்டுற ஒரு தெய்வம் யாருடனா சூரிய பகவான். நீங்கள் சொல்லுங்க சீதாதேவி எங்கே இருக்கான்னு. வாயு பகவானே நீங்கள் சொல்லுங்க சீதாதேவி எங்கே இருக்கான்னு. ராமர் மனுஷன் மாதிரி கேட்டால் தெய்வம் என்ன பண்ணா, உடனே சீதையை சொல்லலை. மனுஷன் தெய்வத்திட்ட கேட்டால் தெய்வம் டைரக்டாக வராது, இன்டைரக்டாக வரும். அதனால தான் சூரிய பகவான் சுக்ரீவன் அவன் பையன் மூலமாகவும், வாயு பகவான் அவருடைய பையன் ஹனுமான் மூலமாகவும் ராமருக்கு சீதையை திடிக்கிறார்கள். சூரியனையும் வாயுவையும் தான் கேட்டார் ராமர் பிரதானமாக. அவள் ரெண்டு தேவதைகளும் அவள் புத்திரால் மூலமாக ராமருக்கு சீதையை தேடி கொடுக்குறார்கள். இப்படி ராமரை தேடிண்டே வந்து கடைசியில் பார்த்தா ஒரு இடத்துல இந்த யுத்தம் பண்ணி இந்த ராவனுடைய தேரெல்லாம் உடஞ்சிருக்கிறத பார்த்தார். யாரோ ரெண்டு ராட்சசர்கள் யுத்தம் பண்ணி சீதையை அபகரிச்சுன்னு போயிருக்கார்கள். எப்போ ஒரு மனுஷன் ஒரு தர்மாத்மாவான ஒருத்தனுக்கு இந்த தெய்வங்கள் ஹெல்ப் பண்ணலையோ, அசுரனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோ, இனி இந்த உலகமே வேண்டாம் போன்னு தீர்மானம் பண்ணினார். கர்த்தாரமபி லோகானாம் சூரம் கருணவேதினம் அஜ்ஞானாதவமன்யேரன் சர்வபூதானி லக்ஷ்மணா மிருதும் லோகஹிதே யுக்தம் தாந்தம் கருணவேதினம் நிர்வீரிய இது மன்யந்தே நூனம் மாம் திருதசேஸ்வராக. எப்போ தர்மாத்மாவுக்கு இந்த உலகத்தில் ஒரு நல்லது இல்லையோ, இந்த உலகமே வேண்டாம், இந்த உலகத்தையே மாத்திரேன், ஜெகத் சசைலம் பரிவர்த்தயாம்யகம், அந்த ஆகாசத்தை பூமி ஆக்குறேன், பூமியை ஆகாசத்தை மாக்கிறேன், நட்சத்திரங்களை உடச்சி தள்ளுறேன், சொர்க்கத்தை நரகமாக்குறேன், நரகத்தை சொர்க்கமாக்குறேன், கொண்டாவில்லைன்னா. அடுத்தட்டணும் ஜட்டாபாரம் அபந்தயத்து, ஜடையை கட்டின்றார். வில்ல கொண்டான்னொடனே பயந்து விட்டான் லக்ஷ்மணன். உடனே காலில் விழுந்தான். ஏற்கனவே ஒரு ராட்சசனுக்கு பயந்துன்னு உலகம் பயந்துருக்கு, நீங்களும் சேர்ந்து பயன்படுத்தினா உலகம் எங்கே தான் போகும்? ராமச்சந்திரன், சூரியன் சுடலாமே தவிர ராமச்சந்திரன் நீங்கள் சுடக்கூடாது. கதிர்வாயோ புவிக்ஷமா, பூமினா பொறுமையாக இருக்கணும். சந்திரே லக்ஷ்மிஹி பிரபா சூரியே கதிர்வாயோ. அதனால் உங்கள்கிட்ட இந்த சமாதானம் இருக்கணும்னு லக்ஷ்மணன் சரணாகதி பண்ண மறுபடியும் சமாதானம் ஆகிட்டார். சீதையை தேடலாம் கிளம்பும்போது அந்த மான் வந்து ராமனுடைய அந்த மரவையை பிடிச்சி இழுத்து தெற்கு திக்க காட்டுறது. இந்த மான் ஏதோ சொல்கிறதே, இந்த பக்கமாக போங்கன்னு சொல்கிறது. இன்னும் அந்த தெற்கு பக்கமாக போனால் அந்த மான் சொல்கிறது பாருங்க. அதை பார்த்தா அங்கே யுத்தம் பண்ணி யாரோ ரெண்டு ராட்சசர்கள் சண்டை போட்டிருக்காரு தெரியறது. பார்த்துட்டே இருக்கும்பொழுது ஜட்டாயு அங்கே இருக்கார். அதை பார்த்துட்டு யாரோ ஒரு ராட்சசன் தான் சீதையை முழுகிட்டு படுத்துட்டு இருக்கான், அடிக்கிறேன் பாருங்க. அங்கேருந்து வரும்பொழுது அவன் தான் ஜட்டாயு சொன்னார், ராமா ஏற்கனவே இந்த ராவணன் அடிச்சுட்டான், என்னுடைய பிராணனையும் உன்னுடைய மனைவியும் இந்த ராவணனை அபகரிச்சு போய்விட்டான் என்று சொல்ல,
உடனே ராமர் கேட்டார், அந்த ராவணன் யார், ஏன் அபகரிச்சுட்டு போனான்னு சொல்லுங்கன்னு கேட்குறான். ப்ரூஹி ப்ரூஹீதி ராமஸ்ய ப்ருவாணஸ்ய கிருதாஞ்சலேகே ஜக்வ பிராணா விகாயசம். சொல்லுங்கோன்னு மடியில் போட்டுன்னு கேட்க, அதுக்கு மேலே அவரால் பேச முடியல, அப்படியே வாயிலேருந்து ரத்தத்தை கேட்கண்டு ராமன் மடியிலேயே உயிரை விட்டார். ஜட்டாயுவுக்கு பெரிய பாக்கியம். தசரதுக்கு 4 பையன் இருந்தும் ஒரு பையனுக்கு கூட ஒரு சாதாரண சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறதுனா, காசியாந்து மரணான் முக்திகி அதவா புத்திர சந்நிதோ. ஒன்று காசியில் உயிரை விடணும், அதாவது பையன் மடியில் தலை வச்சுட்டு அந்த பையன் கர்ண மந்திரத்தை சொல்லணும், ராம ராமா சிவ சிவா சொல்லி அவனை முக்தி அனுப்பணும். அது பையன் இல்லைன்னா காசியில் போய் இருந்து விடணும். காசியில் யார் போனாலும் சிவன் வந்து ராமராமா சொல்லுவான். ஒருவேளை நம்ம காசியில் போக முடியல, இங்கே கோயம்புத்தூர்லேயே ராமராமா சொன்னாலும் பரவாயில்ல, காசியில் இருக்கிற சிவன் இங்கே வந்துடுவார். இல்லாட்டா பேரூர் சிவனுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு பதில் நீங்கள் போய் சொல்லுங்கன்றுவார். அதனால் அந்த ராமநாமம் நம்ம விடாமல் சொல்லணும். இந்த தசரதற்கு அந்த பாக்கியம் கிடைக்கல, ஜடாயுவுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிது. அந்த ஜடாயுவுக்கு ராமரே சம்ஸ்காரம் பண்ணுறார், மந்திரம் சொல்லி பண்ணுறார். அதுவும் பிரம்மமேத சம்ஸ்காரம். சாதாரண கோவிந்தா கோழின்னு ஒன்று போடுவா, அப்புறம் பித்ருமேத சம்ஸ்காரம்னு ஒன்று பண்ணுவா, அப்புறம் ஆகிதாக்னி சம்ஸ்காரம்னு தீட்சிதாளுக்கு ஒன்று பண்ணுவா, அப்புறம் சன்னியாசிக்குன்னு ஒரு சம்ஸ்காரம் இருக்குது. பிரம்மமேத சம்ஸ்காரங்கிறது கிரகஸ்தாலாவாக இருந்துட்டு சன்னியாச துல்லியமாக யார் இருந்திருக்காளோ மகான்கள் அவளுக்கு பண்ணுறது தான் பிரம்மமேத சம்ஸ்காரம். அந்த மந்திரத்தை ராமர் சொல்கிறார். ராமருக்கு மந்திரம் தெரியுங்கிறதுனால யாருக்கு வேணால் என்ன மந்திரம் வேணால் சொல்லி கர்மா பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் ராமருக்கே தோணுனது, நமக்கு மந்திரம் தெரியுங்கிறதுனால மந்திரம் சொன்னால் இவர் கரையேறுவாரா தெரியாது, இருந்தாலும் நான் சொல்கிறேங்கிறான். யாகதினி யஜ்ஞசீலானாமாஹிதாக்னேஷ்ச யாகதிஹி அபராவர்த்தினாம் யாச்ச பூமி பிரதாயினாம் மயாத்வம் சமனுஜ்ஞாதோ கச்ச லோகானுத்தமான் கிருத்ரராஜ மகாசத்வ சம்ஸ்கிருதஸ்ச மயா விரஜ. யாகதிரி யஜ்ஞசீலானாம், யாகம் பண்ணுறவளுக்கு எந்த நல்ல கதி கிடைக்குமோ, ஆகிதாக்னே சின்ன வயசுலேயே அக்னி ஆதானம் 2 அக்னிஹோத்திரம் யார் பண்ணுறாலோ அவளுக்கு என்ன நல்ல கதி கிடைக்குமோ, ஆகிதாக்னேஷ்ச யாகதிஹி அபராவர்த்தினாம் யாச்ச, யுத்தத்தில் புறமுதிட்டு ஓடாமல் நாட்டுக்காக உயிரை யார் விடுறானோ, அபராவர்த்தினாம் யாச்ச பூமி பிரதாயினாம், கஷ்டப்படுறவர்த்தனுக்கு பூமி தானம் யார் பண்ணுறானோ, நல்ல காரியத்துக்கு யார் பூமி தானம் பண்ணுறானோ, யாச்ச பூமி பிரதாயினாம், இந்த நல்ல கதியெல்லாம் உங்களுக்கு கிடைக்கட்டும். அப்புறம் சொல்கிறார், இப்போ நான் சொல்கிறேன், மயாத்வம் சமனுஜ்ஞாதா, நான் சொல்கிறேன் நீங்கள் வைகுண்டத்துக்கு போங்கோன்னு. ஏன்னா இதான் புண்ணிய லோகங்கள்லாம் அடைஞ்சிட்டு கடைசியில் வைகுண்டம் அடையணும்னு இப்படி ஜடாயுவை பரமபதத்தில் ஏற்றி அவள் வைகுண்டத்துக்கு ஏற்றிங்கிற அவளை அனுப்பிச்சி வச்சா அந்த ஜடாயுடைய சரீரம் எரிஞ்சு திவ்ய ரூபத்தில் வந்துட்டார். வந்துட்டோடனே ராமரை நமஸ்காரம் பண்ணினார். உடனே ஜடாயுவும் நமஸ்காரம் பண்ணிட்டு ஜடாயு கிளம்பும் பொழுது ராமரை சொன்னதாக அழகாக சொல்கிறார். ஹனுமன் நாடகம்னு ஒரு கிரந்தம் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. அதில் சொல்கிறார், தா தத்துவம் நிஜ தேஜசைவ கமிதா ஸ்வர்க்கம் விரஜஸ்வஸ்திதி ப்ரூமஸ்தாவதிமாம் மதுஹிருதி கதாம் தாதாந்திகே மா கிருதாக ராமோகம் யதி தத்தினே கதிபைஹி விரீடானமத்கந்தரः சார்த்தம் பந்துஜனை சுரேந்திர விஜயி வக்தா ஸ்வயம் ராவணः. நீங்கள் சொர்க்கத்துக்கு போனால் எங்கள் அப்பாவை பார்ப்பீங்களனும், ஏன்னா தசரதனும் ஜடாயும் ஃப்ரெண்டு. எங்கள் அப்பாவை பார்த்தேன்னா சொர்க்கத்தில் போய் எங்கள் அப்பா கிட்ட சீதையை ராவணை அபகரிச்சின்னு போனாங்கிற கதையெல்லாம் சொல்லாதீங்கோ. குருமஸ்தாதும் எங்கள் அப்பாட்ட போய் சொல்லாதீங்கோ. ஏன், கொஞ்ச நாளில் நானே ராவணனை அமுச்சு வைப்பேன், பின்னாடியே ராவணன் வருவான். ராவணன் வந்தோடனே தசரதர் கேட்பார், ஏன்டா உன்னையும் அடித்து ஏன்டா சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சான், நான் தான் உங்கள் மாட்டு பொண்ணை அழிச்சின்னு போனேன், உங்கள் பையன் தான் அமுச்சு வச்சாருன்னு பக்தா ஸ்வயம் ராவணா. ராவணன் டைரெக்டாக சொல்லிக்கிட்டும், நீங்கள் போட்டு அவசரப்பட்டு முன்னாடியே சொல்லாதீங்க, பின்னாடியே ராவணனை அமுச்சு வைக்கிறேன்னா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவ்வளோ சீக்கிரம் ராவணனை வதம் பண்ணிடுவேன்னு இந்த ஜடாயிட்ட சொல்லி அனுப்பிச்சார். இதை அழகாக வர்ணிக்கிறார் துளசிதாசர். கோமல சித்த அதிதீன தயாலா காரண பினு ரகுநாத கிருபாலா கீது அதம खग आमिष भोगी गति दीनी जो जाजत जोगी கோமல சித்த அதிதீன தயாலா. ராமரை மாதிரி கோமல சித்தம் எந்த தெய்வத்துக்கு இருக்கும்? இது ஒரு கழுகு இருக்கு, கீது அதம ககு ஆமிஷம், மாம்சம் தங்கக்கூடிய பணம் கொத்தி கழுகுன்னு சொல்லுவாள். அப்படி ஒரு கழுகு ஜாதியில் இருந்த இந்த ஜட்டாயுவுக்கு மோட்சத்தை கொடுத்தாரே. ஜட்டாயு ராவனோட சண்டை போட்டு உயிரை விட்டதுக்கு வீர சொர்க்கவனா கிடைக்கும்.
மோட்சம் கிடைக்காது. கதி தீன்கி ஜோ ஜாஜத ஜோகி, யோகிகள்லாம் எந்த மோட்சத்தை அடையணும் காத்துருக்காலோ அந்த மோட்சத்துக்கு இது ஜடாயுவ நீங்கள் அம்சையிலே உங்களை மாதிரி ஒரு கருண தெய்வம் உண்டான்னு துளசிதாசர் கொண்டாடுறார். மேலே அங்கேருந்து கிளம்பி ராமர் போகிறார். போகிற வழியில் கபந்தன் உங்கிற ஒருத்தர் அயோமிக்கு வந்து ராட்சசி லட்சுமணனை பிடிச்சி இழுத்தார். அவளுக்கும் மூக்கு காதெல்லாம் வெட்டினார். அவன் கபந்தனுங்கிறவன் ராமரின் லட்சுமணி பிடிச்சி உள்ளுக்குள்ள இழுக்கிறான். அவனுடைய கையை வெட்டின உடனே அவன் சொன்னான், என்னை வந்து நெருப்பு போட்டு கொளுத்தி விட்டால் தான் எனக்கு நல்ல கதி கிடைக்கும், எனக்கு சம்ஸ்காரம் பண்ணுமோங்கிறான். உடனே ராமர் லட்சுமணன் விழகெல்லாம் வெட்டின்னு வந்து அவனை போட்டு, அப்பாவுக்கு சம்ஸ்காரம் பண்ணாத தோஷமோ தெரியல, காட்டில் ஒவ்வொருத்தருக்காக ராமர் சம்ஸ்காரம் பண்ணியிருக்கார். வீராதனுக்கு சம்ஸ்காரம், இவனுக்கு சம்ஸ்காரம், அவனுக்கு சம்ஸ்காரம் பண்ணுறார். அவன் அப்போ திவ்ய ரூபத்தில் வந்து சொன்னான், நீங்கள் வந்து சுக்ரீவன் ஒருத்தன் இருக்கான், அவனை ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி சுக்ரீவஸ்து தர்மாத்மா, அவன் ரொம்ப தர்மாத்மா, உலகத்தில் அவனுக்கு தெரியாத இடமே கிடையாது, அவன்கிட்ட கேட்டால் சீதை இருக்கிற இடத்த சொல்லி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான். பக்கத்தில் சபரின்னு ஒரு பாட்டி இருக்கா, உங்களுக்காக காத்துருக்கா, அந்த பாட்டியும் பார்த்துட்டு போங்கன்னு இந்த கபந்தன் சொல்ல ராமர் வரார். குந்தேந்தீவர சுந்தரௌ அதிவலோ விஜானதாமா உபோ சோபாட்யோ வரதன்வினோ ஸ்ருதினுதோ கோவிப்ரபிருந்த பிரியோ மாயா மானுஷரூபிணோ சத்தர்மவர்மௌஹிதோ சீதான்வேஷண தத்பரோ பதிகதோ பக்தி பிரதௌ தௌஹினஹ. சபரம்னு ஒரு ஜாதி, காட்டு ஜாதியில் உள்ள ஜாதியில் சபரம்னு ஒரு ஜாதி. அந்த ஜாதியில் பிறந்த பொண்ணு இந்த சபரி. சின்ன வயசுலேயே அம்மா அப்பாவை இழந்துவிட்டா, மிருகங்களோட மிருகமாக பழகினவள். அந்த மிருகங்கள்லாம் ஒன்று ஒன்று கடிச்சு திங்கிறத பார்த்துட்டு இப்படி தான் வாழணுமாக்குன்னு நினச்சிட்டு இவளும் சூளமோ கையில் ஒன்று வச்சுட்டு ஏதாவது மிருகமோ சிங்கமோ புளியோ பார்த்தா அதை குத்தி அதை சுட வச்சு சாப்பிடணும் தெரியாது, அப்படியே பச்சை மாம்சமாக தின்னுட்டு இருந்தாள். இப்படி தின்னுட்டு இருந்தவள் இந்த மதங்க மகரிஷி ஆசிரமத்துக்கு வராள். இங்கேயும் அடித்து திங்கணும் தான் வந்தால், அங்கே ஒரு குளத்தில் புலியும் பசுவும் சேர்ந்து தண்ணி குடிக்கிறது, ஆணையும் சிங்கமும் சேர்ந்தாப்பில் விளையாடின்னு இருக்கு, கீரியும் பாம்பும் சேர்ந்து விளையாடின்னு இருக்கு. உடனே அவளுக்கே தோன்றது, ஒரு சரீரத்தை வளர்க்குறதுக்கு ஒரு சரீரத்தை அடித்து தான் வளர்க்கணுமா, காய்கிழங்கு சாப்பிட்டா போகாத உடம்பை வளர்க்குறதுக்கு இன்னொன்று கஷ்டப்படுத்தி சாப்பிடணுமான்னு அவளுக்கே தோன்றது. ஏன்னா அந்த மகாத்மா இருக்கிற இடம். பதஞ்சலி யோக சூத்திரத்தை சொல்கிறார், அஹிம்சா பதிஷ்டாயாம் தத் சந்நிதோ வைரத்தியாகா. ஒருத்தன் அஹிம்சையில் இருந்தான்னா அவன் எதிர்க்க ஹிம்சை பண்ண யாருக்கும் தோணாது அப்படிங்கிறார். எங்கள் குருநாதரே சின்ன வயசில் ஜபம் பண்ணியிருந்தார் ஒரு மரத்தடியில். அப்போ என்ன பண்ணுது, ஒரு பாம்பு, ஒரு கருணாகம்பு அந்த மரத்து மேலே ஏறின்னு இருக்கு. அங்கே மரத்தில் முட்டை போட்டிருக்கு ஒரு பட்சி, அதை கொத்துறதுக்கு அதை சாப்பிட்றதுக்கு போகிறது இந்த பாம்பு. அப்போ அந்த முட்டை இட்ட அந்த பட்சி வீல்னு கத்துறது. அங்கேருந்து குருநாதர்கிட்ட வந்து அப்படியே கத்துற மாதிரி அவருக்கு எதிர்க்க வந்து கத்துறது. உடனே புரிஞ்சுனுட்டார். உடனே சொன்னார், நான் அஹிம்சையாக இருக்கிறது சத்தியமானால் இந்த பாம்பு அதை தொட வேண்டாம்னார். அடுத்த க்ஷணம் பாம்பு ஏறி இந்த பாம்பு டகான வழிக்கு கீழே விழுந்துடுத்து, அது போயிடுச்சு. பாம்பு விழுந்தவுடனே இவருக்கு சின்ன பையன் தானே, பயந்து இவர் ஓடி வந்துட்டார் ஆற்றுக்கு. ஆனால் அவர் சொன்னார், நான் சொன்னேன் இந்த பாம்பு அதுக்கு மேலே ஏற முடியல, அப்படியே வழிக்கு விழுந்து போயிடுச்சு, வேறு பக்கமாக போயிடுச்சு. அப்படி அகிம்சையில் இருந்தான்னா, ராமானுஜர் ஒரு காட்டில் ஒரு வேடன் வீட்டில் திண்ணையில் தங்கின்னு இருக்கார். அந்த வேடன் எப்பயும் மாம்சம் அடித்து தான் திங்கிறவன். அவன் என்ன பண்ணினான், பழங்களை பறிச்சுன்னு கூடையில் வந்தான். அந்த வேடனுடைய மனைவிக்கே ரொம்ப கவலை, நம்ம வீட்டில் ஒரு சாமியார் உட்காந்துருக்கார், டெய்லி வர மாதிரி மானையனையும் அடித்து ரத்தம் சொட்டை கொண்டு வந்தால் என்ன ஆகுமோன்னு கவலைப்பட்டு இருக்கும்பொழுது கூட நிறைய பழத்தை கொண்டு வரான். எப்படி பழத்தை கொண்டு வரணும்னு தோணுச்சு உங்களுக்கு? அதுவா, நான் மிருகத்தை பார்க்கும்போது எதுக்கு அதை அடிக்கணும்னு தோணுது, அதனால் பழத்தை பறிச்சுன்னு வந்தேன். அது உங்களுக்கு தோணலை, இவர் உட்காந்துருக்காரு, இவருடைய பெருமை தான் உங்களுக்கு இந்த நல்ல புத்தி வந்தது. எங்கேயோ காட்டில் இருக்கான் வேடன், இங்கே இருக்கார் ராமானுஜர் அவன் வீட்டு வாசலில். அதனுடைய பவர் அவனுக்கு ஒரு மிருகத்தை அடிக்க தோணலை. அது மாதிரி இங்கே சபரிக்கும் தோன்றது, மிருகங்களும் சேர்ந்து விளையாடிருக்கிறத பார்த்தால் அந்த மதங்க மகரிஷி வந்து பம்பா நதியில் இறங்கி, பம்பா சரஸ்னு பேர், அந்த பம்பா சரஸில் இறங்கி குளித்து ஜபம்லாம் பண்ணிவிட்டு திரும்பி போகிறார். இதை கவனிச்சுட்டே இருந்தால் இவன் என்ன பண்ணுறான்னு, டெய்லி பூ பறிக்கிறா, பழம் பறிக்கிறா, ஹோமம் பண்ணுறா. இதெல்லாம் கவனித்தவள் அவள் புரிஞ்சுடுத்து, இவெல்லாம் நம்ம சுவாமியை கும்பிடுறாங்க, நமக்கு இன்னும் மந்திரம் ஒன்றும் தெரியாது, இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணினாலே நமக்கு நல்லது கிடைக்கும்னு இவள் பூ பறிக்கிறத கவனிச்சுட்டு டெய்லி இவளே பூ பறித்து கொண்டு வைக்கிறா, பழங்களை பறித்து கொண்டு வைக்கிறா, விறகெல்லாம் கொண்டு வைக்கிறா ஹோமத்துக்கு.
போகிற வழியில் கல் முள்ளெல்லாம் பெருக்கி வைக்கிறாள். இதை கவனித்தார் மதங்க மகரிஷி. சிஷ்யர்களை பார்த்து கேட்டால், என்ன பசங்கள்லாம் ரொம்ப மும்முரமாக இருக்கேள் போல இருக்கு, டெய்லி ஒவ்வொருத்தர் பண்ணுறலாம் முறை வச்சுட்டு பழம் பறிக்கிறது, பூ பறிக்கிறது, ரோட்டை க்ளீன் பண்ணுறதெல்லாம் நாங்கள் யாருமே பண்ணலேன்னு விட்டா. அந்த காலத்து சிஷ்யால் உண்மையை சொல்லிவிட்டார்கள். உடனே யார் பண்ணுறா விசாரின்னா, விசாரித்தா இந்த சபரி பண்ணிட்டு இருக்கா. நீ சபரியை பார்த்து, ஏம்மா பண்ணுறேன், எனக்கு தெரியாது, தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், இது தப்பு இல்லை, நல்லது தான், எங்கள் குருநாதர்கிட்டவா அனுகிரகம் பண்ணுவார். ஐயோ உங்களை பார்த்தாலே பயமாக இருக்க, உங்கள் குருநாதரா ஒரு கிரகமும் பண்ண வேண்டாம், அனுகிரகம்னா உனக்கு நல்லது பண்ணுவார், வாமா. அழிச்சிட்டு போனால் பயந்துட்டு நிற்கிறாள். உனக்கு என்னம்மா வேணும்? எனக்கு ஒன்றும் வேண்டாங்க சாமி, உங்களை பார்த்தா ஹெல்ப் பண்ணணும்னு தோணுனது பண்ணின்னு இருக்கேன், இனிமேல் பயந்துட்ட பண்ணாத, தைரியமாக பண்ணு அப்படின்னார்கள். ஏதோ அன்றைக்கி ஏதோ 25 வயசுக்கு வந்தால், இப்போ 85-90 வயசு ஆயிடுச்சு இந்த பாட்டிக்கு. இன்றைக்கி ஆசிரமத்தில் எல்லோரும் அங்கேயும் இங்கேயும் ஓடுறார்கள். எல்லோரும் ஓடுறான், ஏன் ஓடுறான்னு தெரியல. உடனே ஒருத்தரை கூப்பிட்டு கேட்டால், சபரி எதுக்கு எல்லோரும் ஓடின்னு இருக்கேன், உனக்கு தெரியாதா சபரி, நம்ம குருநாதர் அக்னியில் இறங்கி அப்படியே பிரம்மலோகத்துக்கு போக போகிறார். பிரம்மலோகம் போக போகிறாரா, இனிமேல் குருநாதர் இல்லாமல் எப்படி இருப்பேன்னு கவலைப்பட்டுட்டே இருக்கும்பொழுது அக்னியில் இறங்கிறதுக்கு முன்னாடி குருநாதர் ஒவ்வொருத்தனையாக கூப்பிட்டார், சிஷியனை கூப்பிட்டார். ஏ கௌசிகா, அவன் கோத்திரத்தை சொல்லி தான் கூப்பிடுவார்கள். ஏ கௌசிகா, உனக்கு என்ன வேணும்? உடனே அவன் சொன்னான், எனக்கு ரொம்ப தாரித்தியமாக இருக்குது, என் தாரித்தியம் தொலையணும், உன் தாரித்தியம் தொலையும், பணம் கிடைக்கும், போய்ட்டு வா. கௌதமா, உனக்கு என்ன வேணும்? நானா நல்லா படிக்கணும், உனக்கு நல்ல படிப்பு வரும், போய்ட்டு வா. ஏ பரத்வாஜா, உனக்கு என்ன வேணும்? இன்னும் ஒருத்தனே கூப்பிட்டார். இன்னொருத்தனை கூப்பிட்டு, உனக்கு என்ன வேணும்? எனக்கு அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, அஷ்டமா சித்தி வேணும், உனக்கு அஷ்டமா சித்தியும் வேணும், கிடைக்கும், போய்ட்டு வா. இன்னொருத்தன் வந்தான், உனக்கு என்ன வேணும்? எனக்கு அனிமா மகிமா வேண்டாம், வேறு வேலைக்கு உப்புமா கிடைச்சாலே போகும், உனக்கு உப்புமா கிடைக்கும், போய்ட்டு வா. இப்படி அவளுக்கு ஒன்று ஒன்று கொடுத்தார். அக்னியில் இறங்கிறதுக்கு முன்னாடி சபரியை கூப்பிடு அப்படின்னார். உடனே சபரி அங்கேருந்து 2 பேரும் அழைச்சின்னு வர, சபரி உனக்கு என்ன வேணும்? எனக்கு என்ன வேணும்னு தெரியாது, எனக்கு என்ன வேணுமோ நீங்களே கொடுங்க சாமி. அவர் நினச்சார், அத்தனை பசங்களும் அல்பத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க, இவ தான் நல்ல ஆத்மா, இத்தனை பேருக்கு எந்த மந்திர சக்தியினாலும் கொடுத்தேனோ அந்த மந்திரத்தை நான் உனக்கு தரேன், இங்கே வா, கிட்டக்கவா, காமி. காதில் சொன்னார், ராம 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 ராம் ராம 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 ராம். இதை சொல்லிட்டே இரு. சாமி இதுக்கு என்னங்க அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம் நீ தேட வேண்டாம், இந்த மந்திரத்தினுடைய அர்த்தம் சபரி வீடு எங்கன்னு தேடிந்து அதுவே இங்கே வரும். என்றைக்கு வரும் சாமி? நீ தானாக வரும், நீ கவலைப்படாத. நீங்கள் இல்லாமல் நான் எப்படி இருப்பேன்? நான் இங்கே உன் கூட சூக்ஷ்மமாக இருப்பேன். நான் எந்த அக்னியில் இறங்குறேனோ இந்த அக்னியில் நீ விறகு கட்ட போட வேண்டாம், அது எரிஞ்சுட்டே இருக்கும். நான் துணியை, ஈரத்துணியை இங்கே உணர்த்திட்டு போகிறேனே, இந்த ஈரத்துணி காயவே காயாது, அப்படியே ஈரம் சொட்டிகிட்டே இருக்கும். இங்கே நான் பறித்து வச்ச பூ இருக்கு, இது வாடவே வாடாது, அப்படியே இருக்கும். இதெல்லாம் நான் இருக்கிறதுக்கு சாட்சி அப்படின்னார். அக்னியில் இறங்கினார், மறைஞ்சார். அன்னியிலேருந்து இந்த சபரி ராம 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 ராம் 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 சொல்லிகிட்டே இருக்காள். என்றைக்கு வருவான்னு டேட்டு சொல்லாதனால டெய்லி கோலம் போட்டு பூ பறித்து வச்சு பழங்களை பறித்து வச்சுன்னு ராமர் வராரா பார்த்துட்டே இருப்பாள். ராமர் வரலைன்னா ஆசிரமத்துக்கு குழந்தைகள்கிட்ட கொடுத்துருவா. இன்னும் டெய்லி வந்துருக்காளா, அந்த குழந்தைகள்லாம் கேட்குறா, ஏன் பாட்டி டெய்லி பழத்தை பறித்து வச்சு பார்த்துட்டே இருக்க, கொடுக்குறியே? இல்லை, ஒரு பெரியவர் வருவார், 2 பேர் வருவாங்க, என் குருநாதர் சொல்லியிருக்கார், எனக்கும் வயசாகிடுத்து, இருந்தாலும் என் குருநாதர் சொன்னதுக்காக வருவாங்கன்னு காத்துட்ருக்கேன். இந்த பசங்களும் பார்த்தா இந்த பாட்டிக்காக சீக்கிரம் வரக்கூடாது ஒரு ராமர்னு இவாளும் சேர்ந்து குழந்தைகளும் சேர்ந்து சொல்ல ஆரம்பிச்சு. இன்றைக்கி தான் ராமர் வரார். அந்த குழந்தைகள்லாம் தெருக்கோடியில் விளையாடி இருக்கிறார்கள். அந்த குழந்தைகளை பார்த்து ராமர் கேட்டார், குழந்தைகளா, சபரி பாட்டி வீடு எங்கே இருக்குது? எங்கே இருக்குன்னு ராமர்கிட்ட சொல்ல வேண்டாமோ? இந்த குழந்தைகள்லாம் ராமர்கிட்ட சொல்லலை, பாட்டி பாட்டின்னு பாட்டிகிட்ட சொல்கிறதுக்கு எல்லா குழந்தைகளும் ஓடி வரார்கள். குழந்தைகள்லாம் ஓடி வரதை பார்த்துட்டு ராமன் அவரோட சேர்ந்து கூட ஓடி வரா. பாட்டி பாட்டி நீங்கள் 2 பேர் வருவாங்கன்னு சொன்னீங்களே, வந்துட்டான்னு உடனே அந்த பாட்டி வாசலில் வந்து ஸ்வாகதம் ஸ்வாகதம்
ராஜகுமாரா ஸ்வாகதம் சொல்லி அந்த ராமரை அழைச்சின்னு போய் அங்கே திண்ணையில் உட்காத்தி வச்சு உடனே ராமர் கேட்டா, பாட்டி, கச்சித்தே நிர்ஜிதா விக்னாஹ கச்சித்தே வர்ததே தபஹ கச்சித்தே நியம பிராப்தஹ ஆஹாரஸ்ச கச்சித்தே நியதः கோபஹ ஆஹாரஸ்ச தபோதனே கச்சித்தே நியமா பிராப்தாஹ கச்சித்தே மனசः சுகம் கச்சித்தே குரு சுஸ்ரூஷா சபலா சாருபாஷினி கச்சித்தே நிர்ஜிதா விக்னாஹ. பாட்டி, ஓம் தபசு விக்னம் இல்லாமல் இருக்கா? தபசு விக்னம் இல்லாமல் இருந்தால் போகிறது. கச்சித்தே வர்த, தபசு வளர்ந்துட்டே இருக்கணும். இன்றைக்கி 100 தடவை ராமா சொன்னோன்னா நாளைக்கு 1000 சொல்லணும், நாளைக்கு 10,000 சொல்லணும். நம்ம என்ன பண்ணுவோம், 10,000 சொல்லி 1000 சொல்லி 100க்கு வந்து கடைசியில் ஒன்றும் இல்லாமல் ஆகிடும். அப்படி இறங்கக்கூடாது, தபசு வளரணும். கச்சித்தே வர்ததே தபஹா. தபசு வளரணும்னா கோபப்படக்கூடாது. வயசாக கோபம் ஜாஸ்தியாகிட்டே இருக்கும். கச்சித்தே நியதः கோபஹா. கோபம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா ஆகாரத்தை ஒழுங்காக சாப்பிடணும். உப்பும் உரப்பையும் அள்ளி போட்டு அமிக்கினான்னா நல்லா பச்சை மிளகா தொக்கையும் இதில் ஊறுகாயெல்லாம் போட்டு அமிக்கணும்னா கோபம் ஜாஸ்தியாகும். உப்பும் உரப்பும் தின்ன நாக்கு தப்பும் தவறுமாக தான் பேசும்பா எங்கள் ஊரில் ஒரு பாட்டி. அதனால் ஆகாரத்தில் உப்பு வயசாக உப்பு உரப்பு எல்லாம் குறைக்கணும். இல்லாட்டா டாக்டரை சொல்லுவான், எல்லாத்தையும் குறைச்சிருக்கோம், ஒன்றும் சாப்பிடாங்க, கஞ்சியை கொடுங்கம்மா. அதனால் அந்த உப்பு உரப்பெல்லாம் கம்மியாக சாப்பிடணும். ஆஹாரஸ்சத போதனே, ஒரு நியமம் கரெக்டாக நடக்கிறதா? கச்சித்தே நியமா பிராப்தாக கச்சித்தே மனச சுகம் கச்சித்தே குரு சுஸ்ரூஷா. நீ பண்ணின குரு சுஸ்ரூட சபலமாச்சா என்று கேட்க, ஏதோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படி சொன்னான்னா இந்த பாட்டி ஒழுங்காக பேசுகிறேன்னு அர்த்தம். ஆனால் ராமரும் நன்னா பேசுகிறைய பாட்டியே சொல்லு, சபலா சாரு பாஷினி, அழகாக பேசுகிற பாட்டியே சொல்லுன்னொன்னே ஏதோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலை அந்த பாட்டி. இப்போ தான் என் குரு சுஸ்ரூட சபலமாச்சு. அத்ய பிராப்தா தபஸ்ஸித்திஹி. உடனே ராமர் கேட்டார், எதுக்கு தபஸ் பண்ணினேன்? பகீரதன் கங்கையை கொண்டு வரதுக்கு தபஸ் பண்ணினா, விஸ்வாமித்தர் பிராமணனா போகணும்னு தபஸ் பண்ணினார், பார்வதி பரமேஸ்வரனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தபஸ் பண்ணினா, அம்ப பீஷ்மரை அடிக்கணும்னு தபஸ் பண்ணினா, நீ எதுக்கு தபஸ் பண்ணினேன்? தவ சந்தர்சனான்மயா. உன்னை பார்க்கறதுக்காக தான் தபஸ் பண்ணிட்டு இருந்தேன், என் தபஸ் சபலம் ஆயிடுத்து. தொய் தேவவரே ராமா. என்ன பார்க்குறதுக்கா நீ தபஸ் பண்ணுற? நானே ஆத்துக்காயை இழந்து உங்களை பார்த்து நமஸ்காரம் பண்ணால் ஏதோ நாங்கள் புண்ணியமாக கிடைக்கணும் வந்தேன் அப்படி சொன்ன உடனே அவள் சொன்னா, நீ யாரை வேணா ஏமாற்றலாம், என்னை ஏமாற்ற முடியாது. நீ பகவானே என் குருநாதர் சொல்லியிருக்கா, பூஜித்தே புருஷரிஷபா. நீ தேவன். தேவனா எந்த தேவன்? இந்திரனா? இந்திரனும் இல்லை சந்திரனும் இல்லை. தொய் தேவவரே, தேவசிரேஷ்டனான புருஷரிஷபாங்கிறார். புருஷ சூக்தத்தில் சகஸ்திரசீரிஷா புருஷா இந்த பரமாத்மாவை சொல்கிறதும் அந்த பரமாத்மா தான் நீன்னு எனக்கு தெரியும். உட்காரு நாள் உடனே பழங்கள்லாம் நறுக்கி கொடுக்குறாள். ராமர் கேட்டார், இந்த பழங்கள்லாம் ஏது பாட்டி? வீட்டு கொல்லையில் இருக்கா? இது வந்து வீட்டு கொல்லையில் பழம் இருக்குது, அது ஸ்வீட்டாக இருக்காது. பம்பாயா ஸ்தீர சம்பவம். பம்பா சரசனைங்கேருந்து 4 கிலோமீட்டர் போனோம், அங்கேருந்து கொண்டு வந்த பழம். ஆடு வச்சுருக்கீங்களா? எனக்கு எது ஆளும் தேலும், நானே தான் கொண்டு வந்தேன். மயைவ சஞ்சிதம் வன்யம். அப்படியா? நீங்கள் டெய்லி பழம் தான் சாப்பிடுவீங்களா? நான் பழம் சாப்பிட்றதுக்கு இல்லை, நான் வெறும் இலையை சாப்பிட்டா போகிறோம். உனக்காக தவார்த்தே புருஷ வியாக்ரா. பம்பா உனக்காக தான் கொண்டு வந்தேன்னு உடனே ராமர் கையை நீட்டிட்டார். சாதாரணமாக கை நீட்டவே மாட்டார் ராமர். எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு கை நீட்டுவாரே தவிர ராமர் வாங்கிறதுக்கு கை நீட்ட மாட்டார். இந்த சபையினுடைய பக்தியை பார்த்துட்டு கடைசியில் ராமரே கையை நீட்டி வாங்கி சாப்பிட்டார். இதை பார்த்து தியாகராஜரை ஆச்சரியப்படுறார். அப்ப ராம பக்தி அந்தரோ கொப்பரா. கொப்பரானேன்னு சொல்லுவாளே, கொப்பரான்னு. அது மாதிரி ஆச்சரியமாக இருக்குது. ராம பக்தி. கை நீட்டாத ராமர் சபரிட்ட காட்டி கை நீட்டி வாங்கி சாப்பிட்றாரேன்னு ராமருக்கும் கொடுத்தாள், லட்சுமணனுக்கும் கொடுத்தாள். உடனே ராமரை அழைச்சிட்டு போய் காமிச்சால், இங்கே தான் என் குருநாதர் தபஸ் பண்ணுற இடம், இங்கே தான் ஹோமம் பண்ணுற இடம், இங்கே தான் தியானம் பண்ணுற இடம், இங்கே தான் உபன்யாசம் பண்ணுற இடம், இங்கே தான் கிளாஸ் நடத்துகிற இடம், எல்லா இடத்தையும் சுற்றி காமிச்சிட்டு என் குருநாதர் என் கூடவே இருக்காருங்கிறதுக்கு சாட்சி இங்கே பாருங்கோ. அந்த மர உரி ஈரத்தோடு இருக்குது, அக்னி அணையாமல் இருக்குது, பூ வாடாமல் இருக்குது. என் குருநாதர் குளத்தில் சப்த சாகர குளத்தில் குளிக்கணும்னு போகும்போது நடக்க முடியல. உடனே இங்கே வானு கூப்பிட்டா அந்த 7 நதியில் இங்கே வந்துடுத்து குளமா. அந்த குளத்தை பாருங்கன்னு அந்த குளத்தையும் காமிச்சு என் குருநாதரையும் காமிச்சுட்டேன். நான் குருநாதர், ஏன்னா மதங்க ரிஷி பெரிய பாக்கியத்தை கொடுத்தார். அவர் பண்ணுற பூதியை சபரிட்ட கொடுத்துட்டு போயிருக்கார். அந்த பாக்கியத்தை என் குருநாதர் கொடுத்தார், நான் சந்தோஷமாக கிளம்புறேன் அப்படின்னார்.
இப்போ யார் வந்தால் யார் கிளம்பணும்? ராமர் தான் சபரி வீட்டுக்கு வந்திருக்கார், ராமர் தான் போயிட்டு வரேன்னு சொல்லணும். இங்கே சபரி ராமர்கிட்ட போயிட்டு வரேன்னால் உட்காந்துட்டால் கண்ணை முடிந்து ராம 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 ராமன் அப்படியே ஜபம் பண்ணினால், அப்படியே தன்னுடைய ஜாட்டராக்னி யோகாக்னியினாலேயே இந்த சரீரத்தை அப்படியே எரிச்சால், ஒரு பஸ்மமாக்கினால், அடுத்த க்ஷணம் ஒரு திவ்ய ரூபம் தெரியறது. பார்த்தால் ஜுவலத்பாவக சங்காசா சொர்க்கமேவ ஜகாமசா எத்ரதே சுகிருதாத்மானஹ விகரந்தி மகரிஷயः தத்புண்ணியம் சவரீஸ்தானம் ஜகாம ஆத்மசமாதினா. ஒரு திவ்ய ரூபத்தோட, திவ்ய மாலையோட, திவ்யமான வஸ்திரத்தோட ஒரு யுவதியாக மாறி சபரி வெளியில் கிளம்புறாள். சபரி மோட்ச சாட்சிபூதா. வேதாந்த தேசிகர் சொல்கிறார், சபரி மோட்சத்துக்கு சாட்சியான ராமனேன்னா. எல்லாருக்கும் ஒரு மோட்சம் கொடுக்குறவர் ராமர் தான். இங்கே சபரிக்கு ராமர் மோட்சம் கொடுக்கலையாம், அவர் பாட்டுக்கு இவ பாட்டு எடுத்துன்னு போயிட்டாராம் சபரிக்கு. ஏன்னா குருநாதர் ஏற்கனவே கொடுத்துட்டாராம். அதனால் சபரிய மோட்சத்துக்கு சாட்சியாக ராமர் பார்த்துட்டு இருந்தார். அப்படி ராமர் கிளம்புறார். இந்த இடத்துல தான் வால்மீகி ஒரு ஆச்சரியமான ஒரு பதத்தை சொல்கிறார். சாதாரணமாக சைவர்கள்லாம் கைலாச பதவியை அடைந்தார்கள் அப்படி எழுதுவார்கள், சில பேர் விஷ்ணு பதத்தை அடைஞ்சார்கள் எழுதுவார்கள். ஆனால் சம்பிரதாயமான வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் என்ன எழுதுவார்கள்னா, ஆச்சாரியன் திருவடியை அடைந்தார் அப்படின்னு சொல்லுவார்கள் யாராவது போனால். அதை இங்கே சொல்கிறார், எத்ததே சுகிருதாத்மானஹா. இவன் இந்த சபரி எங்கே போனாலாம், விஷ்ணுலோகம் போனாலா சிவலோகம் போனாலான்னு சொல்லலை, ஆச்சாரியன் திருவடியை அடைந்தால் சபரி அப்படின்னு. இந்த ஆச்சாரிய பக்திக்கும் நாம ஜபத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டான ஒரு சரித்திரம் இந்த சபரியனுடைய சரித்திரம். இந்த சபரியனுடைய மோட்சத்துக்கு சாட்சியாக இருந்து ராமர் அங்கேருந்து பம்பா சரஸுக்கு வந்தாருங்கிற கட்டத்தோடு இந்த ஆரண்ய காண்டம் பூர்த்தியாகிறது.